வணக்கம். திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி ஆலயம் திருச்சி மாநகரின் வடக்கு பகுதியில் காவிரி கொள்ளிடம் புண்ணிய நதி சூழ்ந்த பகுதியில் அமைந்துள்ள திருக்கோவில் ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவில். பஞ்சபூத தலங்களில் ஒன்றான நீர் ஸ்தலமாக இந்த திருத்தலம் வழிபாடு செய்யப்படுகிறது. ஜம்பு ரிஷியாலும் அம்பிகையாலும் வழிபாடு செய்யப்பட்டவர். ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் யானையையும் சிலந்தியையும் இத்தலத்தில் இறைவனை வழிபாடு செய்து மோட்சம் பெற்றது. திருஞான சம்பந்தர், அப்பர், சுந்தர் மூவராலும் பாடல் பெற்ற இந்த திருத்தலம். பிரம்மா இத்தலத்தில் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்து இறைவன் இறைவியின் தரிசனம் பெற்று பாவ விமோச்சனம் பெற்றதாகவும் வரலாறு கூறுகிறது. 60வது சிவன் தலமாகும். மூலவர் திருவானைக்கா உடை நாயனார், உற்சவர் சந்திரசேகர சோமாஸ்கந்தர், தாயார் உலக ஆண்ட நாயகி அகிலாண்ட ஈஸ்வரி. நாவல் மரங்கள் நிறைந்த காடாக இந்த தலம் இருந்தது. இங்கே ஒரு வெண் நாவல் மரத்தடியில் ஒரு சிவலிங்கம் இருந்தது. சிவகணங்களில் ஒருவர் தாங்கள் பெற்ற சாபம் காரணமாக இக்காட்டில் ஒரு யானையும் சிலந்தியாகவும் பிறந்தனர். சிவலிங்கம் கூரையில்லாமல் வெயிலில் மழை கிடந்தது. சிலந்தி சிவலிங்கத்தின் மேல் வலை பின்னி வெயில், மழை மற்றும் மரத்தின் சருகுகள் லிங்கத்தின் மேல் விழாமல் காத்தது. யானை காவிரியிலிருந்து தன் துதிக்கையின் மூலமாக நீரும் பூவும் கொண்டு வந்து வழிபட்டது. யானை சிலந்தி பின்னிய வலையை களைத்துவிட்டு செல்லும். சிலந்தி மறுபடியும் வலை பின்னிதான் வழிபாட்டை தொடரும். தினந்தோறும் இது தொடர யானையை தண்டிக்க எண்ணிய சிலந்தி யானையின் துதிக்கையில் புக யானையும் சிலந்தியும் போராடி கடைசியில் இரண்டும் மடிந்தன. இவைகளில் சிவபக்திக்கு மெச்சி சிவபெருமான் யானையை சிவகணங்களுக்கு தலைவனாக ஆக்கினார். சிலந்தி மறுபிறவியில் கோச்செங்கன் சோழன் என்ற அரசனாக பிறந்தது. பூர்வ ஜென்ம வாசனையால் கோச்செங்கன் சோழன் யானை ஏற முடியாதபடி குறுகலான படிகளை கொண்ட கட்டுமலை மீது சிவலிங்கம் ஸ்தாபித்து 70 கோயில்களை கட்டினான். அவை யாவும் மாட கோயில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கோச்செங்கன் சோழன் கட்டிய முதல் மாட கோவில் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் ஆலயம் ஆகும். ஸ்ரீரங்கத்திலிருந்து கிழக்கே 2 கிலோமீட்டர் தொலைவில் ரங்கநாதர் கோவிலுக்கு இணையாக நேர்த்தியான கட்டிடக்கலை வடிவமைப்புடன் அழகிய சிவ ஆலயம். நீரை குறிக்கும் பஞ்சபூத தலமான இக்கோவில் கருவறையில் உள்ள சிவலிங்கம் உள்ளே சிறிய ஊற்றில் மூழ்கியிருக்கும். தாயார் தனி சன்னதியில் கிழக்கு நோக்கி அகிலாண்ட ஈஸ்வரி அகிலம் ஆண்ட நாயகியாக காட்சி தருகிறார். அதிகாலையில் கோபூஜையும் நடைபெறுகிறது. ஆடிப்பூரம் அம்மனுக்கு வளையல் அலங்காரமும் நடைபெறும். அன்னையின் சன்னதிக்கு வெளியே உள்ள தூணில் ஏகநாதர் திருவுருவம் தூணில் காணப்படுகிறது. ஏகநாதர் என்பது மும்மூர்த்திகளும் சமமானவர் என்றும் எல்லோரும் ஒருவரே என்ற மாபெரும் தத்துவத்தை விளக்கவும் உள்ளது. காலை மாலை நடை திறந்திருக்கும் திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரரையும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அகிலாண்டேஸ்வரியையும் தரிசனம் செய்து வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சிறப்புற்று வாழ முக்கிய பூஜைகள் காலை, மதியம், இரவு பூஜைகள் நடைபெறும். இந்த நேரங்களிலும் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யலாம். பக்தர்கள் ஆசீர்வாதங்களையும் ஆன்மீக ஆறுதலையும் தேடும் புனித இடம் இந்த திருத்தலம். இது ஒரு யாத்திரை தலமாகவும் தொலைதூரங்களில் இருக்கும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து செல்லுகின்றனர். இந்த கோவிலின் வளாகத்தை சுற்றி பார்ப்பதற்கும் மகா சிவராத்திரி, பங்குனி பிரம்மோற்சவம் போன்ற முக்கிய பண்டிகைகளின் போதும் பக்தர்களின் வருகை தந்து சிறப்பு பிரார்த்தனை செய்து செல்லுகின்றன.
கோவிலில் தெப்பத் திருவிழாவும் மிகச் சிறப்பாக நடைபெறும். நன்றி, வணக்கம்.